ஏல ஏ சின்னவனே இங்க வா. உன்னதானே கூப்பிடுறேன். அங்கிட்ட என்னத்த அடுப்பங்கரையை சுத்திட்டு நிக்கிற? இறங்கி வா. அம்மா, என்னம்மா சமையல் பண்ணிட்டாளான்னு பார்த்தேன், பசிக்குது. ஆமால, வீட்ல இருந்தா மணி 12 ஆயிடக்கூடாது, உடனே பசிச்சிரும். ஏல சம்பள பணத்தை இங்க கண்ணிலே காட்ட காணும். அம்மா, நேத்தே பீரோல வச்சுட்டேனே. ஏல வழக்கம் போல கையில தானே கொடுக்கணும், பீரோல கொண்டு வச்சா யாருக்கு தெரியும் எம்பிட்டு வச்சிருக்க? ஏம்மா ஏம்மா, அது வந்து வந்து ஏல என்ன மண்டைய சொறிற? ஏம்மா, அது வந்து வந்து 5000 ரூபாயை எடுத்துட்டு மீதி பணத்தை அங்க வச்சுட்டேம்மா. 25000 ரூபா வச்சிருக்கம்மா. ஏல அப்படி என்ன உனக்கு அவசர செலவு? என்ன செலவு பண்ண? அம்மா, என் ஃப்ரெண்டு கண்ணன் இல்லம்மா, அவன் அவசரமா ஒரு 5000 ரூபாய் கேட்டான். அவன் மவளுக்கு சோமில்லையான், அதனாலதான் கொடுத்தேம்மா. ஏல கூட இருக்கிறவனுக்குலாம் சும்மா கொடுப்பியோ? வட்டி வாங்கிட்டு கொடுத்தியா சும்மா கொடுத்தியா? ஏல எவனா இருந்தாலும் வீட்ல இருந்து வாங்கிட்டு போக சொல்லு. நீ தனியா காசு கொடுக்குற பழக்கம்லாம் வச்சுக்கிட கூடாது. ஏம்மா, அவன் என் கூட படிச்சவன்மா, என் கூடவே இருக்கிறவன். அவன்கிட்ட போய் எப்படிமா வட்டி கேட்க முடியும்? அதுவும் ஆபீஸ்ல தெரிஞ்சா அசிங்கமா இருக்குமா. கைமாத்தா கேட்டான், அடுத்தால கொடுத்துருவான். இல்ல கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? பணம் என்ன மரத்திலேயா காய்க்குது? அவன் பணத்தை சம்பாதிக்க படாத பாடுபடுதான். வட்டி வாங்காம சும்மா கொடுத்துட்டு வருவியோ? கூட படிச்சவங்கன்னா என்ன? இல்ல நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டே இருக்க. வட்டி இல்லாம இனிமே வாங்கக்கூடாது, இதான் கடைசி பாத்துக்க. போ. சரி, உன் பொண்டாட்டிக்காரி சம்பளத்தை கொடுக்கலையே, அவளுக்கு சம்பளம் வந்துச்சா வரலையா? அம்மா, அவங்க ஆபீஸ்ல ஒரு வாரம் லேட்டா தானே போடுவாங்க. என்னமோ புதுசா கேக்குற மாதிரி கேக்குற. சரி சரி, சம்பளம் வந்ததும் ஒழுங்கா கொடுக்க சொல்லு. அதை வச்சு நான் 1008 செலவு வச்சிருக்கேன். நீங்க பேசாட்டி உங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. எதுனாலும் இனிமே என்கிட்ட கேட்டுட்டு தான் செய்யணும். சரிம்மா. உன் அண்ணக்காரன் கல்யாணத்துக்கு போனானே, வந்தானா? ஆளையே காணோம். போன போடு. அண்ணன் காலையில வந்துட்டுமா, ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காமா. காலையிலே வந்துட்டானா? வந்தவன் என்னைய பார்க்கவே இல்ல. உன் மைனிக்காரி எங்க? வந்தாளா இல்ல ஊர்லயே டேரா போட்டுட்டாளா? மைனி வந்துட்டாங்கம்மா. அவளை முதல்ல வர சொல்லு. திமுரு பிடிச்சவா, நான் வீட்டுல இல்லாத நேரம் வந்திருக்காளே. என் சத்தம் கேட்ட உடனே வெளியே வர வேண்டாம்? ரூமுக்குள்ள உட்காந்து என்ன செய்தா? என்ன மகாராணி, கல்யாணம்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சா? மகாராணிக்கு ஊருக்கு வர முடியலையோ? அத்தை, காலையிலே பார்த்தேன் நீங்க வெளியே போயிருந்தீங்க, அதான் வரட்டும்னு இருந்தேன். அத்தை, மறுவீடு முறுக்கும் பழமும் கொடுத்து விட்டாங்க. உன் சித்தப்பாக்காரனுக்கு ஒரு தாறு வாழைப்பழம் கொடுக்கறதுக்கு கூட வக்கில்ல. இம்புட்டோண்டு ஒரு சீப்பு பழத்தையும் ஒரு 10-15 முறுக்க மட்டும் கொடுத்து விட்டானோ? அத்தை, ஒரு தாறு பழம் தான் கொடுத்தாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கு. நான் நீங்கள் இப்போ சாப்பிடுவீங்களேன்னு எடுத்துட்டு வந்தேன். ஆமாம், நான் ஒரு சீப்பு பழத்தையும் திங்க போகிறேன். பழம் கொடுக்கதே கொடுக்கானே, கொஞ்சம் நல்ல பரும்பழமாக பார்த்து வாங்கி கொடுக்கக்கூடாது? இம்புட்டோண்டு கை சத்தப்பைய இப்படி தான் கொடுப்பான், தீஞ்சு போனவன். ஐயோ, முறுக்கு பழம் மண்ணு எனக்கு கூடுமானு. இந்தாம்மா உட்காந்து சாப்பிடு. மண்ணு எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள கொண்டு வா, நான் தனியா உட்காந்து திம்பேன். இல்லைன்னா அம்மா புடுங்கி தின்றும். இவ ஒருத்தி, போ போ, அவட்ட கொண்டு கூடு, அவ உட்காந்து திங்கட்டும். ஐயோ, முறுக்கு பழம் வக்கத்த வெறும்பையா, வெறும் வாழைப்பழத்தையும் முறுக்கையும் கொடுத்து ஏமாத்திருக்கான். இவளும் ஈனி இழிச்சிட்டு வந்திருக்காவோ. இந்த மூத்தவன் வரட்டும், வந்ததும் கேட்கணும் மொய் எவ்வளோ ரூபா எழுதுனானு. 7 கிலோ எருமை மாடு வயசு ஆகுதே, தின்ன அண்ணே. அந்த சின்ன பிள்ளை அந்த பையெல்லாம் திங்க தானே செய்யறாவோ, உனக்கு மட்டும் ஊட்டி விடணுமோ? ஊட்டி ஏமா சத்தம் விடாம ஊட்டி விடுறதா இருந்தா ஊட்டி விடு, இல்லைன்னா எனக்கு ஒன்றும் ஜோரம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஒன்று சொல்ல விடுறாடா, உடனே தான் தூமன் தான் குதிப்பா. இந்த பிள்ளைக்கு என்ன என்னாச்சு? என்னத்துக்கு இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கு? ஏக்கா, என்னத்துக்கு இப்படி உட்காந்துருக்கா? ஏட்டி, என்ன கெவலி அடிச்சுட்டா? சோறு நேரத்துக்கு கரெக்டா வந்துருவியே. என்னக்கா இப்படி பேசுற? திடீர்னு வந்தேன், இந்த பிள்ளை என்னத்துக்கு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்குன்னு பார்த்தா உடனே என்னைய இப்படிலாம் கேப்பியோ? ஏட்டி, உண்மையை தானே சொல்றேன். கரெக்டா சோறு நேரத்துக்கு மட்டும் உனக்கு கெவலி அடிச்சிருந்தே. என்ன வீட்டுல சோறு பங்கனே இல்லையா? இப்போ நான் பொங்கலனா நீ சோறு தர போறியா? ஏடி, என்ன உங்க வீட்டில் இன்னைக்கு சிக்கன் பிரியாணியா? அதை திங்கிறதுக்கு நீ ஏன் அப்படி மூஞ்ச தூக்கிட்டு இருக்க? எனக்கு ஊட்டி விடணுமா, ஊட்டி விட்டாதான் இறங்கும் போல. போ, உள்ள எடுத்துட்டு போய் சாப்பிடு. நீ கூடு, நான் வேணா ஊட்டி விடுறேன். நீ ஒன்னும் ஊட்ட வேண்டாம். ஊட்டுதானே அம்படி சோத்தையும் நீனே தின்னுபிடுவேன். கொண்டா, நான் உள்ள போய் சாப்பிட்டுக்கிறேன். நல்ல பிள்ளை தான் பெற்று வச்சிருக்க, ஒரு சோத்தை கூட கொடுக்க மாட்டேக்கு பாரு என்னைய நம்பி. அவன் எங்கிட்ட கொடுப்பா, நீ போகும்போது வாங்கிட்டு போ, உனக்கு கொஞ்சம் தாரம் எடுத்து வச்சிருக்கேன். என்னக்கா சொல்ற?
அதிசயமா இருக்கு. மழை வரும் போல இருக்க. நீயாவது சோறு தர்றதாவது எச்சு கையால காக்கா கூட வரட்ட மாட்டேன். இன்னைக்கு சோறு தர்றங்கிறியே, என்ன விஷயம்? தெரியுதுல்ல, சும்மா தருவடா, வேலையை வாங்கிட்டு தான் தருவேன். அதான் நான் பார்த்தேன். நீ காரி ஆகாம எதையாவது செஞ்சிருவியே என்ன? டீ, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த உன் வீட்டுக்கு பக்கத்துல இருந்தால மல்லிகா, அவ போன மாசம் 2000 ரூபாய் வாங்கிட்டு போனாட்டி, வட்டியும் காணும் அசலையும் காணும். வீட்டுல இருக்காளா இல்லையா? என்னக்கா சொல்ற? அவளுக்கா காசு கொடுத்த? நான் கேட்டா கொடுக்க மாட்டேன். ஊர்ல உள்ளவளுக்குலாம் கொடுப்பேன். அவ பூட்டின வீடு தான். எங்க போனா யாதுன்னே தெரியல. அவ பசாடி வீட்டை பூட்டி போட்டுட்டு போயிட்டா. போயே 1 மாசம் இருக்கும் போலயே நீ இப்போ போல கேக்குற? என்னடி சொல்ற? அட பாதவத்தி, நாசமா போனவா என் காசை பூரா தின்னுட்டு எங்க போய் தொலைஞ்சா? வருவாளா மாட்டாளா? சரி சரி, இப்ப எதுக்கு பதட்டப்படுற? எங்க போனாலும் இங்க வந்து தானே ஆகணும். வருவா, வராம எங்க போவா? வரட்டும், மிதிச்சு வச்சு அசலையும் வட்டியும் வாங்குறனா இல்லையான்னு பாரு. வாங்கும்போது இவ்வளவுக்கு நல்லா இருக்கு, குடுக்கணும்னா வலிக்குது. அக்கா அக்கா, என்னம்மா? உள்ள வா, அதிசயமா இருக்கு. வராம வந்திருக்க, வா உள்ள வா. இல்லக்கா, இருக்கட்டும், கொஞ்சம் உரமோர் இருந்தா கொடுங்களேன். இங்கேயே நின்றுகிட்டா கேப்ப? வாமா, வந்து உட்காரு. நானே உன்னைய வந்து பார்க்கணும்னு தான் நினைச்சேன். எங்க உங்க மாமியா வர்ற நேரம்லாம் எதையாவது சண்டை இழுத்துறத மாதிரி பேசுது. அதனாலதான் உன்னைய தனியா பார்க்க முடியல. இங்க வா, உங்ககிட்ட 2 விஷயம் கேட்கணும். இங்க வாமா, வந்து உட்காரு. நீ ரொம்ப பயந்த சுவாபமோ? உங்க மாமியார்னா ரொம்ப பயப்படுவியோ? எதுக்கு இப்படி பயப்படுற? அக்கா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எங்கள் மாமியார்னா கொஞ்சம் பயப்பட தான் செய்வேன். ரொம்பலாம் ஒன்றும் இல்லை, ஒரு மரியாதை தான்க்கா. என்ன மரியாதை மண்ணாங்கட்டி? அவ உன்னை ஆட்டி படைக்கிற, நீ எடுத்ததுக்கெல்லாம் பயப்படுத. உன் புருஷன் உனக்கு எதுவும் சப்போர்ட் பண்ண மாட்டாரோ? இல்லைக்கா, வந்து அது எங்கள் வீட்டுக்காரங்க ரொம்ப நல்லவங்கக்கா. நான் கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தேன்னா நகை கொஞ்சம் கம்மியாக போட்டாங்க. அதான் எங்கள் மாமியாருக்கு கோபம், வேற ஒன்றும் இல்லை. என்னதான் இருந்தாலும் உன் மாமியாரை விட்டு கொடுக்க மாட்டேங்கியே. நல்ல குணம் உனக்கு. ஆனாலும் உன் மாமியா உங்ககிட்ட ரொம்ப ராங்கித்தனமாக தான் நடந்துக்கிறா. நானே 2-3 இடத்துல பார்த்துருக்கேனே. அன்னைக்கு தண்ணி பிடிக்கிற பைப்பில் உன்னே எல்லாரும் முன்னாடியே என்ன மாதிரி ஏசுனா? பொம்பளையாவா? சி, என்னக்கா செய்யறது? எல்லாத்தையும் அனுசரித்து தானே போகணும். அவங்க குணம் அப்படி. அப்புறமா என்கிட்ட நல்லா தான் பேசுனாங்க. ஆமாம், நல்லா அவமானப்படுத்திட்டு அப்புறம் இன்னைக்கு தான் பேசுவா. உன்னைய நல்ல வீட்டு வேலையை வாங்குறா. உனக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு. உனக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆளும் கிடையாது. ஏன் அவ அம்மாவா வீட்டில் தானே இருக்கா, கூட மாட வேலை செய்யலாம்ல. என்னக்கா செய்யறது? அவங்க குணம் அப்படி. நான் இப்படியே வளர்ந்துட்டேன். என் சுவாபம் இதுதான். நான் அதுந்தே பேச மாட்டேன். என்ன செய்ய? சுமித்ரா இருக்கால, அவ எனக்கு ரொம்ப ஒத்தாசையா இருப்பாக்கா. எங்க வீட்டுக்காரரு என்னை எப்போதும் விட்டே கொடுக்க மாட்டாரு. நல்லா பேசுவார். எங்க வீட்டுக்காரர் ரொம்ப நல்ல குணம்க்கா. நீ இப்படி புள்ள பூச்சியா இருக்கிறதுனால தான் உன்னை எல்லாரும் வந்து பாருங்கிறாங்க. உங்க வீட்டுக்காரரு அவங்க அம்மாவை எதிர்த்து பேச வேண்டியதானே? என்ன நல்ல குணம்? உங்க மாமியாருக்கு 4 போர்டு அவர் போட்டாருன்னா உங்க மாமியா உன்னையே ஒன்றும் சொல்லாது. இல்லைன்னா உன்னையே இப்படி தான் பாடா படுத்தும். போமா, வர்றேன். அக்கா, உரமோர் இருந்தா கொடுங்கக்கா. ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம். உன் மைனிக்காரி அடுத்த வீட்டுல போய் கதை பேச உட்கார்ந்துருப்பா. அவளை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வா, அப்படியே அம்மா சொல்லிச்சு மைனி. ஐயோ போச்சு, எங்க அத்தை இனி என்னெல்லாம் ஏசப்படுறாங்களோ தெரியல. ஏக்கா, உரமோர் வேண்டாக்கா, நான் வாரேன். சீக்கிரம் வா மைனி, இல்லைன்னா அம்மா உன்னைய அடிக்கும். அப்பாவுமே 2 நிமிஷம் ஆகல வந்து, அதுக்குள்ளேயும் உன் மாமியாக்காரி என்ன வரத்து வர. சீ, மனுஷியாவா? என்ன பாடுபடுத்துறா அந்த பிள்ளைய. அக்கா, அந்த சின்னது பேசுறத கவனிச்சியா? என்னமோ கழுக்கோனாவ வாய்க்குள்ள போட்டுக்கிட்டு பேசுற மாதிரிலாம் பேசுது. அவ மவ இப்படி இருக்கா, அவ மருமகளை போட்டு இந்த பாடுபடுத்துறாள. அந்த பாவம் தான் இப்படி இருக்கோ என்னமோ. ஆமாடி, மருமகளை போட்டு பிறகு இந்த பாடுபடுத்தினானா பிறகு அவளுக்கு மவா இப்படித்தான் வாப்பா. ஆமாம், ஒன்னியால அவ அங்க போய் கிளி வாங்க போறா. எனக்கு என்னடி தெரியும்? நான் சும்மா தான் அவட்ட உட்காந்து பேசினேன். அதுக்குள்ளேயே அவன் மாமியாக்காரி கூப்பிட்டு விடுவானா தெரியும்? சரி போ, அதுக்கு நம்ம என்ன செய்ய? அவ பயந்து செத்தானா, பிறகு மாமியாளுக்கு பயந்தானா, பிறகு அவ கிளி வாங்க வேண்டியதான். இவ என்னைய மாதிரி எடுத்து நிக்கணும், இவ எங்க எடுத்து நிப்பா? ஆமா, எல்லாரும் உன்னைய மாதிரி வாய்ஸ் அவுடாலா பண்ண முடியும்? அவ தலை விதி, அதுக்கு நம்ம என்ன செய்யறது? சரி போ. சுமி, இன்னைக்கு ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது நான் கொஞ்சம் லேட்டா வருவேன். நீ ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணி வந்துருவியா? ஏங்க,
ஏதாவது வேலை இருக்குதா என்ன? எங்கே போகிறீங்க? நானும் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக வர்றதா தான் இருக்கேன். எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது. அக்காவை ஆஃபீஸ் பக்கம் வர சொல்லிட்டு நானும் அவங்களும் கொஞ்சம் வெளியே போகிறதா இருக்கேன். அவங்ககிட்ட நான் இன்னும் சொல்லலை, அதான் சொல்லணும். நானே கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன். நீங்கள் ஏன் லேட்டாக வர்றீங்க? அது வந்து சுமி சொன்னா திட்டுவ. சொல்லாமலும் என்னால் இருக்க முடியாது. நான் உங்ககிட்ட எதையும் மறைச்சதில்ல. சுமி, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நியூ இயர்க்கு பார்ட்டி வேணும்னு கேட்டிருக்காங்க. அதான் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு. இன்னைக்கே பார்ட்டி வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். சுமி, கொஞ்சம் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேனே. ஏ, எத்தனை முறை சொல்லியிருக்கேன் இந்த பார்ட்டி கீட்டிலாம் நமக்கு செட் ஆகாது, அதெல்லாம் வேண்டான்னு. சொன்னால் கேட்குறீங்களா? உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா? ஐயோ சுமி, அம்மாவுக்கு தெரிஞ்சா என்னைய கொன்னே போட்டுரும். நீ வேற அம்மாட்ட சொல்லிடாத ப்ளீஸ் சுமி. இந்த ஒரு தடவை மட்டும் சரின்னு சொல்லு சுமி. எங்க இதுதான் கடைசி. எங்க உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான், உங்களை ஒரு வழி ஆக்கிடுவாங்க. நம்மளுக்கெல்லாம் இந்த பழக்கம்லாம் செட் ஆகாது. ஏதோ கொஞ்சமாக குடித்தோம் வந்து பேசாமல் படுத்தோன்னு இருங்க. அதை விட்டுப்பட்டு பார்ட்டி கீட்டின்னு இன்னொரு தடவை என்கிட்ட சொன்னீங்க, நான் நேராக உங்கள் அம்மாட்ட போய் சொல்லிடுவேன். சுமி, சரி சுமி, எனக்கு ஒரு 2000 ரூபாய் வேணும். ப்ளீஸ் சுமி, நீ தான் தரணும். ஏங்க காசு என்கிட்ட தான் கேட்பீங்களா? சம்பாத்தியம் பண்ணுறீங்களா? உங்களுக்கு தேவையானது உங்கள் அம்மாட்ட கேட்டு வாங்க வேண்டியதானே? எல்லா பணத்தையும் மொத்தமாக கொண்டு கொடுத்துட்டு இப்போ எங்கிட்ட கொடுன்னா நான் என்ன பண்ணுறது? எனக்கும் என்னோட தேவைகளுக்கெல்லாம் தேவை இருக்குல்ல. ப்ளீஸ் சுமி, இந்த ஒரு தடவை மட்டும். சரி போங்க, காரில் தான் ஹேண்ட்பேக் இருக்குது, அங்கே வச்சு ஞாபகப்படுத்துங்க, எடுத்து தரேன். தேங்க்ஸ் சுமி. அக்கா அக்கா அக்கா, நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன், வாங்க. சுமித்ரா, கிளம்பிட்டியா? பார்த்து போயிட்டு வாமா, கவனமாயிரு. சாப்பாடெல்லாம் எடுத்து வண்டியில் வச்சுட்டேன். அக்கா, நான் அதுக்கு ஒன்றும் உங்களை கூப்பிடலை. நீங்கள் மத்தியானமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 4 மணிக்கு எங்கள் பேங்க் பக்கம் வந்துடுங்க. ஒரு வேலையாக நம்ம 2 பேரும் வெளியே போகிறோம். சுமித்ரா, நானா 4 மணிக்கு மாமாவுக்கு டீ கொடுக்கணும், அத்தைக்கு டீ கொடுக்கணும். நான் எங்கே வர்றது? அப்புறம் நீ 5 மணிக்கு வீட்டுக்கு தானே வருவ. வீட்டுக்கு வா, எங்கே போகணுமோ அப்புறமா போய்க்கலாம். ஐயோ அக்கா, ஒரு நாள் நான் கூப்பிடுறேன், வர்றீங்களா? மாமாவுக்கு டீ கொடுக்கணும், அத்தைக்கு டீ கொடுக்கணும். ஏன் அவங்களே போட்டு குடிச்சுக்குவாங்க. இல்லைன்னா அவள் தான் இருக்கால்ல, அவள் போடுவா. சுமித்ரா யாரு? ஐஸ்வர்யாவா? அவளுக்கு ஒன்றும் தெரியாது, அவ சின்ன பொண்ணு. அக்கா, யாரு சின்ன பொண்ணு? அவளா? அவள் கல்யாணம் முடிஞ்சு புருஷன் வீட்டுக்கு போயிட்டு இங்கே வந்து கோவிச்சுக்கிட்டு குத்த வச்சிருக்கா. இன்னும் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு நீங்களே அவளை கெடுத்துறாதீங்க. அவளை வேலை செய்ய சொல்லுங்க. ஏன் ஒரு டீ கூட போட்டு கொடுக்க மாட்டாளோ? எங்கே இருக்கா அவா? ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, இங்கே வா. மைனி, என்ன மைனி, ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்களா? மைனி, இந்த சேலை அன்னைக்கு நான் தான் பார்த்து வச்சுருந்தேன். அதுக்குள்ளேயும் நீங்கள் எடுத்திருக்கீங்க. சரி எடுத்தீங்க, எனக்கு ஒரு சேலை எடுத்து வந்துருக்கலாம்ல. சூப்பராக இருக்கு மைனி. இப்போ எதுக்கு கூப்பிட்டீங்க? மைனி, நான் தான் உங்களை பார்க்க வரணும்னு நினச்சேன். மைனி, எனக்கு ஒரு 2000 ரூபாய் வேணும். ப்ளீஸ் மைனி, கொடுங்க மைனி. உனக்கு எதுக்கு 2000 ரூபாய்? வீட்டில் தானே இருக்கிற, எதுக்கு 2000? சொல்லு மைனி. அது வந்து என் ஹேர் எல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்குது மைனி. அதுக்கு ப்ளீச் பண்ணணும், அப்புறம் எனக்கு ஃபேஷியல் பண்ண வேண்டியது இருக்குது, மெனிக்யூர் பெடிக்யூர் எல்லாம் பண்ணணும் மைனி. நியூ இயர் வேறு வருதுல. ப்ளீஸ் மைனி, எனக்கு ஒரு 2000 ருபீஸ் கொடுங்க. வீட்டில் தானே இருக்க, இதுக்கு என்னத்துக்கு மெனிக்யூர் பெடிக்யூர்லாம்? ஒழுங்கா வீட்டு வேலையை செய். அதை விட்டு ஃபேஷியல் அது இதுன்னு பார்லரில் கொண்டு காசை கறியாக்காத. நாங்கள் சம்பாத்தியம் பண்ண என்ன பாடுபடுறோம்? 2000 ரூபாய்க்கு போய் பார்லரில் போய் தெண்டை போட போறியோ? சரி அதெல்லாம் விடு, காசும் கிடையாது ஒன்றும் கிடையாது. நான் சொல்ல வந்ததை சொல்கிறேன். சாயங்காலம் நானும் அக்காவும் வெளியே ஷாப்பிங் போகிறோம். நீ ஒழுங்கா டீ போட்டு உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொடு, புரிஞ்சிச்சா? மைனி, என்ன மைனி இப்படி சொல்கிறீங்க? எனக்கு 2000 ரூபாய் தர மாட்டேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் மட்டும் ஷாப்பிங் போகிறதுக்கு காசு இருக்கோ? அதுவும் இவங்களுக்கே ஒன்றும் தெரியாது, படிக்காதவங்க. இவங்களை கூட்டிகிட்டு ஷாப்பிங் என்னத்தை போக போகிறீங்க? வேணும்னா நான் வரேன், அவங்க வீட்டில் உட்காந்து டீ போட்டு கொடுப்பாங்க. ஆமாம் சுமித்ரா, எனக்கு படிக்கலையா, எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் ஷாப்பிங் வந்து என்ன பண்ண போகிறேன்? அவள் சொல்கிறது சரிதானே, நீ அவளை கூட்டிகிட்டு போ, அவளுக்கு எல்லாம் தெரியும். நான் வீட்டில் இருந்து மாமாக்கு அத்தைக்கும் டீ போட்டு கொடுத்துக்கிறேன், உனக்கும் அவளுக்கும் டீ போட்டு வைக்கிறேன். வந்து வீட்டில் வந்து குடிங்க, அவள் வருவா, அவளை கூட்டிகிட்டு போ. இக்கா, அவள் தான் உங்களை மறுபடியும் மட்டம் தட்டிக்கிட்டு இருக்கா. நீங்களும் கூறு இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன இந்த வீட்டில் வேலைக்காரியா? ஏன் ஒரு நாள் மகாராணி டீ போட்டால் ஒன்றும் ஆயிராது. மரியாதையா வீட்டில் உட்காந்து டீயை போடு. அக்காவும் நானும் ஷாப்பிங் போகிறோம். என்னத்துக்கு இப்படி சத்த காடு போட்டுட்டு இருக்கியே? நீ இன்னும் வேலைக்கு போகலையா? இல்லை நீ வேலைக்கு போகாமல் இங்கே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? ஏம்மா நீ வேலைக்கு போகலையா? இவன் என்னத்துக்கு இங்கே வந்து நின்று பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கா? என்னாச்சு? இந்த மைனியை நல்லா கேளுமா, சரியான ஆள் தான். நான் ஒரு 2000 ரூபாய் கேட்டமா,
எனக்கு ஃபேஷியல்லாம் பண்ணணும் கொடுங்கன்னு சொன்னா என்னைய வீட்டில் தானே இருக்க, உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படி இப்படிங்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு சாயங்காலமா ஷாப்பிங் போகிறாவலாம். உனக்கு டீ போட்டு கொடுக்கணுமா, நான் வீட்டில் உட்காந்து வேலையை பார்க்கணுமா. நான் சொன்னேன் பெரிய மைனி வீட்டில் இருக்கட்டும், நான் ஷாப்பிங் வரேன்னு சொல்கிறேன். என்ன அவன் என்ன வேலைக்காரியா அப்படி இப்படின்னு பேசுதுமா. ஆமாத்த சொல்ல தான் செஞ்சேன். அக்கா 4 பேரும் வீட்டிலே தானே இருக்கிறாங்க. சரி, புது வருஷம் வருது, பொங்கல் வருது, அவங்களுக்கும் துணிமணி எடுக்க வேண்டாமா, அதான் நாங்களும் அவங்களும் வெளியே போகலாம், அக்கா வாங்கன்னு சொன்னேன். இவளுக்கு என்னத்துக்கு வீட்டில் தானே இருக்கா, இவளுக்கு என்னத்துக்கு 2000 ரூபா ஃபேஷியல் பண்ணுறதுக்கு? காசை எப்படி விரயமாக்குறா பாருங்க. நீங்கள் குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து வைக்கிறீங்க, இவன் எல்லா காசையும் இப்படி வீணாக்குறாள. பார்லரில் கொண்டு போய் என்னத்துக்கு தெண்டை போடணும், நீங்களே அவளை கேளுங்க. பத்தியமா நான் செலவு பண்ணா தெண்டமா, இவ போய் விதவிதமா சேலை எடுத்துட்டு வந்தா தெண்ட இல்லையா? எது சரி தப்புன்னு நீங்களே சொல்லுங்க. நான் வேலைக்கு போகிறேன், போகிற இடத்துல 4 நல்ல புடவை எனக்கு தேவை தானே. அக்கா வருஷத்துக்கு ஒரு நாள் அவங்களுக்கு நம்ம தைத்திருநாளுக்கு தான் எடுத்து கொடுக்குறோம், அதனால் அவங்களும் பார்த்து எடுக்கட்டும். வீட்டிலே தானே 4 பேரா இருக்காங்க, அவங்க என்ன வேலைக்காரியா? சரி, அவங்களும் வீட்டுக்கு மூத்த மருமக தானே, அதனால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போய் எடுக்கிறோன்னு சொன்னோம். இதில் என்ன தப்பு இருக்குது? இவ எடுத்ததுக்கெல்லாம் குத்தமாகவே பார்க்குறாளா? ஆமாட்டி, அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? வருஷத்துக்கு ஒரு நாள் இவனும் வீட்டுக்கு மூத்த மருமவா போயிட்டு வரட்டும், அவளுக்கும் பிடிச்ச மாதிரி எடுக்கட்டுமே. 4 பூரம் வீட்டு வேலையை தான் செய்கிறா, அவன் மட்டும் 4 பூரம் வீட்டு வேலை செய்யணும்னு என்ன இருக்கு? ஒரு நாள் நீ டீ போட்டா என்ன ஆகாதாக்கும்? என்ன உனக்கு அனாவசிய செலவு? பார்லர் கீர்லர்லாம் நமக்கு தேவையில்லை. வீட்டில் இருக்கவளுக்கு என்னத்துக்கு 2000 ரூபாய்க்கு ரெண்ட செலவுக்கு போகணும்? அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? போமா, நீ எப்பவுமே இப்படித்தான், எப்போ பார்த்தாலும் இந்த சின்ன மைனிக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணுவ. என்கிட்ட பேசாத போ. அவ கிடக்குற நீ போ சுமித்ரா, சாயங்காலம் இவளை அனுப்பி விடுறேன், 2 பேரும் சேர்ந்து போய் ஷாப்பிங்கு போயிட்டு வாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஒரு டீ போட முடியாதா என்ன? நான் பார்த்துக்கிறேன், நீ போ. சுமித்ரா, அத்தையா இப்படி பேசுது பாரு, உங்ககிட்ட எவ்வளோ பக்குவமாக பேசுதுன்னு. என்னையும் சாயங்காலம் கடைக்கு போக சரின்னு சம்மதிச்சிட்டேன். அத்தை ஒன்றும் பேசலை. நான் வாங்குற சம்பளம் அவங்கள வாயை மூடிக்கிட்டு இருக்க சொல்லுது. நீங்களும் படித்து வேலைக்கு போயிருந்தீங்கன்னா இந்நேரம் வாயை மூடிக்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா உங்ககிட்ட இப்படியெல்லாம் பேசுவாங்களா? அதான் எல்லாரும் ஆத்தாலேருந்து மாவாலேருந்து உங்களை வந்து பாருங்கிறாங்க. பேசாமல் சாயங்காலம் வந்து சேருங்க. சுமித்ரா, அப்படியெல்லாம் இல்லை அத்தை, அப்படிலாம் பேசாத. உங்களை திருத்த முடியாது. சரி, எனக்கு நேரம் ஆயிட்டு, சாயங்காலம் ஃபோன் பண்ணுறேன், கரெக்டாக வந்துருங்க. வரேங்க. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. ஏடி ஏய் எங்க நேரம் ஆயிட்டா, கிளம்பிட்டீங்களா? ஏடி, சுமித்ரா எல்லாத்தையும் பத்த வச்சுட்டு போயிட்டாளா என்ன? உள்ளுக்குள்ள எங்க அம்மாவும் என் தங்கச்சியும் கடந்து வெடின்னு வெடிக்கிறாங்களே, என்னத்துக்கு? ஆமாங்க, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? சுமித்ரா சாயங்காலம் என்னைய பேங்க் பக்கம் வர சொல்லியிருக்கா. அத்தையும் போன்னு சொல்லிட்டாங்க. ஷாப்பிங் போகணுமா, சேலை துணிமணி எடுக்கணும்னு வர சொன்னா. நான் சொன்னேன் ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு போன்னு. ஐஸ்வர்யாவும் நான் வரேன்னு நின்றுக்கிட்டு இருந்தா. சுமித்ரா அதெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது, நீங்கள் என்ன வேலைக்காரியா, நீங்கள் தான் வரணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஐஸ்வர்யா 2000 ரூபா கேட்டா, என்னமோ பியூட்டி பார்லருக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. வீட்டில் இருக்கவளுக்கு என்னத்துக்கு 2000 ரூபா தெண்ட செலவுக்கான்னு சுமித்ரா சொல்லிட்டா. அதான் அத்தைக்கிட்ட சொன்னாலா ஐஸ்வர்யா. அத்தையும் அவள் முன்னாடி ஒன்றும் சொல்ல முடியாமல் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதான் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களா இருக்குங்க. ஏடி, நானே உனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கணும்னு நினைச்சேன், எங்க அம்மா காசை புறம் பிடிங்கிருது. என்ன செய்ய, என்னையால முடியல. சுமித்ரா உனக்கு எடுத்தாருன்னு சொல்லியிருக்கலா, சந்தோஷமா இருக்கு. ஏடி, சாயங்காலம் போயிட்டு வா, நானும் அங்க வந்துடுறேன். என்ன ஏங்க நிஜமாவாங்க, நீங்களும் வருவீங்களா? ஏங்க எனக்கு பிடிச்ச மல்லிகைப்பூவும் அந்த முக்கு கடையில் வடையும் காப்பியும் வாங்கி தரீங்களா? சரிட்டி, நீ வா, நான் வாங்கி தரேன். ஏங்க ஐ லவ் யூ. இன்னும் நீ வெகுளியா தானே இருக்க. என்னல வேலைக்கு போகாம இன்னும் உன் பொண்டாட்டியை நின்று கொஞ்சிக்கிட்டு இருக்கியே, நேரம் ஆகலையா? போ வேலைக்கு. இல்லம்மா, அது வந்து சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டாளான்னு கேட்டுட்டு இருந்தேன். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். கிளம்பு போய் வேலையை பாரு. உனக்கு இன்னும் இங்கே என்ன வேலை? வீட்டுக்குள்ள எவ்வளோ வேலை கிடக்கு, போய் வேலையை பாரு. என்னமோ இப்பதான் புது பொண்டாட்டி மாதிரி வழி அனுப்புறதுக்கு நிற்கியலோ. என்ன பார்க்குற? போ, கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும். அந்த சுமித்ரா கூட சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் போடுறிய ஒரே ஐடியா. என் மவளை இல்லாத பொல்லாதெல்லாம் பேசியிருக்க என்ன? அத்தை, நான் ஒன்றுமே சொல்லலை அத்தை, நான் ஒன்றும் சொல்லலை. ஐஸ்வர்யாட்டனாலும் கேளுங்க. எனக்கு எல்லாம் தெரியும். என்னைய ஏற்று பேசுவியோ? ஒன்றும் சொல்லலை. போ, நீ சொல்லாமல அவள் ஆடுறா. உள்ளே போய் வேலையை பாரு. சரிங்க அத்தை.
கூறு இல்லாதவளை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உனக்கு காசு வேணும்னா அவளுகிட்ட கேட்காத, என்கிட்ட கேளு, நான் தர்றேன்னு. அவன் முன்னாடி வந்து கேட்டுக்கிட்டு பின்ன அவள் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடத்தான் செய்வா. கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? உனக்கு 2000 ரூபா தானே வேணும், நான் தரேன். சாயங்காலம் அவ்வளோ கடை பக்கம் போன உடனே நீ இந்த பக்கம் போ, உனக்கு என்ன தேவையோ அதை போய் பண்ணிட்டு வா. அம்மா தேங்க்ஸ்மா, எங்கள் அம்மானா அம்மா தான். ஏங்க எதுக்கு இப்போ என்னைய கூப்பிட்டீங்க? மாவாட்டிட்டு இருக்கேன், இப்போ போல கூப்பிட்டு இருக்கீங்க. ஏங்க ஏகப்பட்ட வேலை கிடக்கு, என்னத்துக்கு சொல்லுங்க. ஏடி உனக்கு எப்பதான் வேலை இல்ல? எப்பா பார்த்தாலும் அந்த வேலை கிடக்கு இந்த வேலை கிடக்கு, 24 மணி நேரமும் வேலை செஞ்சுட்டே இருப்பியா? நீ என்ன மிஷினா? முதல்ல உட்காரு உட்காரு. உட்காந்தாச்சு போதுமா? முதல்ல சொல்லுங்க. அத்தை வேற வசூலுக்கு போயிருக்காங்க, வந்துருவாங்க. ஏங்க என்னன்னு சொல்லுங்க. இங்க என்னதுங்க இது? ஏங்க நீங்க வாங்கிட்டு வந்தீங்களா? ஆபீஸ்ல எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. இந்த ரவலாட பார்த்த உடனே உன் ஞாபகம் வந்துச்சு. அதான் கடையில வாங்கிட்டு உடனே வீட்டை பார்க்க பெர்மிஷன் போட்டு வந்துட்டேன். இடி இந்தா தின்னு, உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, வாங்கிக்க. சேர்ல உட்காருங்க. இதுக்கு இப்ப கீழே உட்காந்தியே? ஏங்க சேர்ல உட்காருங்க. அம்முனி ரெடி, முதல்ல தின்னு. இடி அம்மா வந்துற போது தின்னு. நீங்க என்ன பண்றீங்க? காலை விடுங்க. ஏங்க நீங்க என்னத்துக்கு காலை பிடிச்சு விட்டுட்டு இருக்கீங்க? கையை எடுங்க. இடி கம்மன் கடை, ஏன் பொண்டாட்டிக்கு நான் பிடிச்சி விடுறேன். இதுல யாரு என்ன சொல்ல போறா? விடு, நீ சாப்பிடு முதல்ல. வந்துருவாள, இவளுக்கு கெவுளி அடிச்சிருமே, தின்னுகிட்டே இருப்பா. ஏட்டி அவளுக்கு 2 குடு, குடுத்துட்டு நீ தின்னு. ஏடி சும்மா கிடக்க மாட்டேன், அவளத்தையும் தின்னா வயித்தால போகும். 2 எடுத்துட்டு போ. ஏடி நல்லா இருப்பட்டி, சொல்லிக்கிளி தொலைக்காத. இந்தா வாங்கிட்டு போ. சாப்பிடுமா, கொண்டு போ. நீ நல்ல மைனி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் மைனி. என்னடி இப்படி ஆயிப்போச்சு? கை கேட்டுனது வாய் கேட்ட முடியலையே. இடி தின்னு தின்னுன்னு சொன்னா கேக்கியாட்டி? இவளுக்கு எங்க இருந்துதான் கெவுளி அடிக்குமோ? என்னத்தை வாங்கிட்டு வந்தாலும் புடுங்கிட்டு போயிருதா. ஏங்க அப்படி பேசாதீங்க, அவ சின்ன பிள்ளை, அவளுக்கு என்ன தெரியும்? அவ சாப்பிட்டுட்டு போறா. சின்ன பிள்ளை ஒரு சாமான திங்க விடுறாளா? எதுனாலும் வந்து புடுங்கிட்டு போயிருதா. இந்த அம்மா அவளுக்கு ரொம்ப தான் செல்லம் கொடுத்து எடுத்து வச்சிருக்கு. என்ன இந்த பெரியவன் சத்தம் கேக்கு? இவன் எப்ப எங்க இருந்து வந்தான்? பெரியவனே, ஏ பெரியவனே, அவ அரைச்சிட்டு கிடக்கு, இவன் எங்க போய் தொலைஞ்சா? இவன் வேற சத்தம் கேக்குது. ஏ பெரியவனே, எங்க இருக்க? இங்க வா. ஐயோ அத்தை வந்துட்டு. என்னங்க சொன்னா கேட்டீங்களா? இப்போ போல உனக்கு ரூம்ல என்ன வேலைன்னு என்னைய பிடிச்சி திட்டும். போங்க, எல்லாம் உங்களாலதான். நான் போறேன். நடிச்சு இவன் இன்னைக்கு இந்த அம்மா 12 மணிக்கு தான் எப்பவுமே வரும். இன்னைக்கு பார்த்து 11 மணிக்கே ஒடியாந்துட்டேன். சரி வா, என்னன்னு போய் பாப்போம். வேலைக்கு போனவன் எங்கிட்ட இருந்து திரும்பி வந்தான். தினமும் இந்த வேலையை தான் பார்த்துட்டாலே தானா? பொண்டாட்டிய ரூமுக்குள்ள வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கானா என்னமோ? என்னத்துக்கு வந்தான்? வேலைக்கு போனவன் வேலை முடிஞ்சல வீட்டுக்கு வரணும். ஆள் இல்லாத நேரம் வீட்டுல வந்து என்ன செய்தான்? ஐயோ நீ இங்கேயா இருக்க? நீ எல்லாத்தையும் போடுங்க தின்றுவிய. நான் தர மாட்டேன். போ. காலங்காத்தால இம்பட்டு பலகாரத்தை தூக்கிட்டு அலைவியே. யார்கிட்டயும் வாங்கிட்டு வந்தா? எங்க இருந்து எடுத்துட்டு வர? சொல்ல மாட்டேன் போ. மைனி எனக்கு தான் திங்கிறதுக்கு கொடுத்துருக்கு, நான் உனக்கு தர மாட்டேன். மைனி கொடுத்துச்சு போ. அப்புறம் இப்படிதான் கறி ஆக்குறானோ? எங்கிட்ட இருந்து காசு வந்துச்சு இவனுக்கு? நான் கேட்டா சம்பள பணத்தை தவிர என்கிட்ட வேற காசே இல்லம்மா. பொண்டாட்டி கறிக்கு இப்படி வாங்கிட்டு வந்து கொடுக்குறானோ? அதான் திமிரு பிடிச்சி அலைதா. ஒரு வேலை செய்ய மாட்டுக்கா. வர வேலையில சுத்தம் கிடையாது. அங்க மாவு அரைக்க போட்டுட்டு புருஷக்காரனை போய் கொஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்காளோ? இருக்கு அவளுக்கு. உனக்கு ஒரு நாள் தீம்பண்டம் கொடுத்துடக்கூடாது.
உடனே மைனி நல்ல மைனி. ஆமா போ. அப்பா வரட்டும் சொல்லி கொடுங்க. மைனி நல்ல மைனி. நீ எப்ப பார்த்தாலும் மைனிய யாசிட்டே இருக்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ சரியில்லை. என்கிட்ட பேசாத போ. பாப்பா விட்டா அவளுக்கு இவ கொடைபிடிப்பா போல இருக்க. சரியான ஆளுதான். போ. நான் பாக்குற எடுத்த அடிச்சிருவேன். போ. தரமாட்டேன். ஒன்னும் தர வேண்டாம் தாயி. ஒத்தையிலே உட்காந்து அமுக்கு. போ. மூத்தவனுக்கு கொஞ்சமாவது பயம் இருக்கா பாத்தீங்களா? வர வர இவன் பண்ற அழிச்சாட்டியும் தாங்க முடிய மாட்டுக்கு. வேலைக்கு போனவனுக்கு இங்க வீட்டுல என்ன வேலை? ஆள் இல்லாதப்ப வந்து பொண்டாட்டிக்கிட்ட உட்காந்து கொஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கானே. அங்க வேலையை அவன் பாப்பான். இவனுக்கு வீட்டுக்கு என்ன வேலை வேண்டி கிடக்கு? நீ சும்மா இருக்கியா? ஒரு வயசுக்கு அப்புறம் அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு பொண்டாட்டி பிள்ளைகளேன்னு இருக்கு. நீ எப்ப பார்த்தாலும் அவனை விரட்டிக்கிட்டே இருந்தா அவனுக்கு உன்னைய எப்படி பிடிக்கும்? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? அவனுக்கு 1000 வேலை இருக்கும். ஏதாவது ஒரு வேலை விஷயமா வீட்டுக்கு வந்திருப்பான். எதையாவது வச்சுட்டு போயிருப்பான், எடுக்க வந்திருப்பான். நீ எதுக்கெல்லாம் அவனை குத்தமா குறை சொல்லிக்கிட்டே இருப்பியா? ஆமா எடுக்க வரான் எடுக்க. அவன் இஷ்டத்துக்கு விட்டா இந்நேரம் தறி கட்டு போயிருப்பான். ஏன் கண்ட்ரோல்ல வைக்க போய் தான் இந்த வீடு ஒரு நிலைமையில இருக்கு. நீங்க என்னைக்காவது பிள்ளைகளை ஏதாவது கேட்டிருக்கீங்களா? நீங்க பள்ளிக்கூடத்துல மட்டும் வாத்தியார் மாதிரி நடந்துக்குவீங்க. இங்க வீட்டுல பிள்ளைகிட்ட ஒரே அடியா பாசமா இருந்தா பிள்ளைகள் எங்க சொன்ன பேச்சு கேட்கும்? கொஞ்சமாவது உங்களுக்கு வீட்டு நிலவரம் ஏதாவது இருக்கா? நான் இங்க கண்ட்ரோல்ல வைக்க போய் தான் அவன் சம்பளத்தை ஒழுங்கா கொடுக்கான். இல்லைன்னா இதுக்கு எல்லாம் விரையமாக்கி நாசமா ஆக்கியிருக்கோம். 4 காசு சேர்த்து வைக்கிறதுனா எப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? எனக்கு உன் நிலைமை புரியுது. அதுக்காக இப்படியா பிள்ளைகிட்ட எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுற? மூத்த மவனையும் மருமவளையும் நீ என்ன பாடுபடுத்துற? நான் கண்ணால பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். அந்த டாம்பிகத்தை சின்ன மருமவட்ட காட்டுறியா? அது முடியலல்ல. மூத்த மருமவளை மட்டும் அதை செய்யி இதை செய்யி அப்படி இப்படிங்கிற. அது பாவம் வாயில்லாத புள்ள பூச்சி. அதுக்காக ஒரே அடியா படுத்தாத. என்னைக்காவது அவ உன்னைய எதிர்த்துட்டா அப்புறம் உன் முகத்தை எங்க கொண்டு வச்சுக்குவ? போதும் நிப்பாட்டுங்க. நீங்களே அவளுக்கு எடுத்து கொடுப்பிய போல இருக்கு. அவளை இப்படி வைக்கலன்னா அவ சரிப்பட மாட்டா. அவ எந்த ஊரு காரி தெரியுமில? கொஞ்சம் விட்டா போதும் இவ்வளவோ நம்மள வந்து பாரும்பாடுவோம். அவ எந்த ஊருக்காரி? அதே ஊருக்காரி தானே நீனும். பின்ன செத்த நேரம் சும்மா இருக்கீல? அவனை கூப்பிட்டு விட்டு எம்பிட்டு நேரம் ஆகுது. வந்திருக்கானா பாருங்க. என்ன நீங்க கெக்கப்பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கியே விவசாயே இல்லாம? என் ஊரு காரினே தெரிஞ்சுதான் கேட்டுனேன். அதனாலதான் கண்டிஷனா இருக்கேன். வாயை முடிக்கிட்டு கம்மன் இருங்க. ஏ பெரியவனே, இல்ல உன்னை கூப்பிட்டு எம்பிட்டு நேரமாச்சு. அங்க என்னெல்லாம் உள்ள செய்யற? எம்மா சொல்லுமா. நான் என்னத்துல சொல்ல? நீ தான் சொல்லணும். என்னத்துக்கு? வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இடையில வீட்டுக்கு வந்திருக்கியே. என்ன விஷயமா வந்த? என்னத்துக்கு வந்தேன்னு சொல்லு. எம்மா அதுவாமா சந்தோஷமான விஷயமா உங்ககிட்ட தான் சொல்லணும்னு ஓடி வந்தேன். நீங்க வீட்டுல இல்லையா? அதான் அவளை போய் பார்த்துட்டு அவளுக்கு ஸ்வீட்டு கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் தங்கச்சி வந்து வாங்கிட்டு போயிட்டாமா. நீங்க அதுல ஸ்வீட் எடுத்து வாயில போட்டுக்கோங்கம்மா. எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. சத்தியா நான் சொன்னேன்னு நீ கேட்டியா? உன் மவன் ஏதாவது காரணம் இல்லாம வரமாட்டான்னு நீ எங்க கேக்குற? இப்ப மட்டும் நீ இழிச்சுக்கிட்டு உட்காரு. அம்மா இருங்க உங்க வாயை வச்சுக்கிட்டு. இல்ல நல்ல விஷயம் சொல்லியிருக்க. ப்ரமோஷன்னா சம்பளம் கூட வரும்ல? எம்பிட்டு வரும்? ஏம்மா ஆமாம்மா கூட வருமா. 5000 ரூபா கூட வருமா. அப்படிதான் நான் நினைக்கிறேன். மாச கடைசியில தான்மா தெரியும் சம்பளம் வரும்போது லிஸ்ட் வருமா. அப்போ தர்றேம்மா. 5000 வருமா? சரி 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 வரட்டும் வரட்டும். எப்படியும் பிள்ளை கொண்டாந்து கொடுக்க தானே செய்வேன். அப்பா பார்த்துட்டு சொல்லுவாங்க. சரிம்மா அப்ப நான் கிளம்புறேம்மா. நேரம் ஆயிட்டு நான் போய் அவட்ட சொல்லிட்டு போறேம்மா. சரியா போயிட்டு வா. உன் பொண்டாட்டிட்டையும் சொல்லிட்டு போ. போயிட்டு வரேன்னு சொல்லு. பெருமனே போறேன்னு பேசாத. சரிம்மா போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாயா. எப்போ பார்த்தாலும் அவனையே கரிச்சு கொட்டாத. அவன் தலை மவன் உங்ககிட்ட தான் சொல்லணும்னு ஓடி வந்திருக்கான். நீ இல்லைன்னதும் பொண்டாட்டிட்ட போய் 4 வார்த்தை பேசியிருப்பான். உனக்கு பொறுக்காத. எனக்கு தெரியும். சும்மா இருங்க. ஏன் அவன் என்கிட்ட சொல்லதான் வந்திருப்பான். நான் ஆள் இல்லைன்னதும் பொண்டாட்டிட்ட போய் பேசிட்டு இருந்திருப்பான். ஆனாலும் வேலையிலேருந்து அவசரமா வந்தானே என்னமோ யாதோன்னு நினைச்சேன். நீங்க வேற சும்மா இருங்களேன். ஆமா காசு என்னது நல்ல வாய படப்ப. எப்பா பாரு அந்த பயலையே குறை சொல்லிக்கிட்டு இருக்குது. ஏன் அவன் கல்யாணம் கட்டி இத்தனை வருஷம் ஆச்சு. அவன் பொண்டாட்டிட்ட 4 வார்த்தை சிரிச்சு பேசிட்டு போறான். ஏன் உட்காந்து கொஞ்சிட்டு போறான். உனக்கு என்ன வந்துச்சு? ஒன்னும் சொல்லல. அவன் பொண்டாட்டி அவன் கொஞ்சம் எனக்கு என்ன வந்துச்சு. நீங்க சும்மா இருங்க. அத்தே காஃபி கொண்டு வரட்டா? மாமா உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டா? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். மாமாக்கு வேணா டீ போட்டு கொடு. மத்தியானத்துக்கு வடை பாயாசத்தோட சாப்பாடு பண்ணு. அவன் 2 பேரையும் வர சொல்கிறேன். எல்லாவனும் வீட்டில் வந்து சாப்பிடுவான். உன் புருஷனுக்கு
ப்ரமோஷன் வந்திருக்காம்ல, சொன்னானா? சம்பளம் கூடி இருக்குன்னு சொன்னானே, உங்ககிட்ட சொன்னானா? ஆமாத்தே சொன்னாங்க. ஆனால் சம்பளம்லாம் நான் கேட்கல. ப்ரமோஷன் வந்திருக்குன்னு சொல்லி ரவை லட்டு வாங்கிட்டு வந்தாங்க. சரி சரி, என்னமோ 5000 ரூபா கூட வரும்னு சொன்னான். அவள் தான் அவ்வளோ முட்டாயும் பலகாரத்தையும் தூக்கிட்டு போயிட்டாலே. உனக்கு மாமா விட்டு வாங்கிட்டு வர சொல்கிறேன். அம்மா அப்போ அவெல்லாம் ஒன்றும் அலைய சொல்லாதீங்க. நான் சாயங்காலம் அல்வா வாங்கிட்டு வரேன். இல்ல, மத்தியானம் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போ. இன்னைக்கு வடை பாயாசத்தோட சாப்பாடு செய்ய சொல்லியிருக்கேன். தம்பியையும் ஃபோனை போட்டு வர சொல்லு, அவள் சின்ன மருமவளையும் வர சொல்லு. சரிம்மா, நான் ஃபோன் போட்டு சொல்கிறேன். ஏம்மா போயிட்டு வரேம்மா. போயிட்டு வா போயிட்டு வா. உன் பொண்டாட்டி கறிட்டியும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ. அத்தை அத்தானே வழி அனுப்பிட்டு வரட்டா? போமா, அதை வேற அவட்ட கேட்கணுமாக்கும். போய் வழி அனுப்பு. இன்னைக்கு ஒன்றும் சொல்ல மாட்டான். ஏன்னா மவனுக்கு சம்பளம் கூடி இருக்குல்ல. சும்மா இருங்க. எப்பா பார்த்தாலும் உங்கள் வாயை வச்சுட்டு என்னையே நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்குது. நான் என்ன சேர்த்து வச்சு நானா கொண்டுட்டு போக போகிறேன்? அதுகளுக்கு தானே சேர்த்து வைக்கிறேன். சும்மா கடைங்க. நீ போமா, அவர் எதையாவது சொல்லுவார். அதெல்லாம் மனசில் வச்சுக்காத. நீ போய் வழி அனுப்பிட்டு வா. சரிங்க தே. அக்கா, ஒரே ஹாப்பியா இருக்கியே, என்ன விஷயம்? சித்ரா, உனக்கு விஷயம் தெரியாதா? உங்கள் அத்தானுக்கு கம்பெனியில் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. ஆமா ஆமா, இவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஏக்கா, சம்பளம் கூட வருமே, அப்போ உங்களுக்கு நித்தம் ஸ்வீட்டு தான். ஆமா சுமித்ரா, 5000 ரூபா என்னமோ கூட வருமா. அத்தை சொன்னாங்க. ஸ்வீட் என்ன தியானமும் இப்படி வாங்கிட்டு வருவாங்க. இது அதுக்குள்ளேயே அத்திட்ட வளரிட்டீங்களா? பின்ன உங்களுக்கு எப்படி காசு கிடைக்கும்? எனக்கு எதுக்கு சுமித்ரா? அத்தை தான் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. எனக்கு இது காசு என்னத்துக்கு? ஆமா, சம்பளம் மொத்தத்தையும் அவங்க கையில் கொடுத்துருங்க. அப்புறம் பூ அங்கே வேணும், அதுக்கு வேணும், இதுக்கு வேணும்னு ஒன்று ஒன்றுக்கா அத்தை காசு தாங்க, அத்தை காசு தாங்கன்னு கேளுங்க. பின்ன உங்களை எப்படி மதிப்பாங்க? சுமித்ரா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அத்தை எதுக்குனாலும் கேட்டா தருவாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க? மொத்தமாக வாங்கிடுறாங்கல்ல, வாங்கிட்டு 5 ரூபாயும் 10 ரூபாயும் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு என்ன, வேற தான் செய்வாங்க. நீ எப்பவும் இப்படித்தான். நீ படிச்சவல்ல, எல்லா விவரமும் உனக்கு தெரியும். எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு தேவை எதுவும் இல்லை. நான் இப்படி தான் இருப்பேன். சுமித்ரா இரு, காப்பி எடுத்துட்டு வரேன். குட் மார்னிங் மைனி. மைனி, எனக்கு ஒரு காஃபி ஸ்ட்ராங்கா. ஏன் மகாராணி வந்ததும் நீங்கள் போட மாட்டீங்களோ? எப்போ பார்த்தாலும் அவங்களே வேலை வாங்கிக்கிட்டு இருக்க. ஒரு நாள் காஃபி நீ போட்டாதான் என்ன? போய் போடு போ. மைனி, என்னையே பார்த்தா காஃபி போட சொல்றீங்க? நான் என்னைக்கு காஃபி போட்டிருக்கேன்? எனக்கு சரியா போட வராது. மைனி தான் போடுவாங்க. ஆமாம், இப்படி எல்லாத்துக்கும் வியாக்கியானம் பேசு. ஏன் உன் வீட்டில் நீ தானே காஃபி போட்டிருப்ப, நீ தானே சோறு பொங்கியிருப்ப. அங்கே மட்டும் செய்ய முடியுது, இங்கே மட்டும் முடியலையோ? போய் காஃபி போடு. சுமித்ரா சும்மா இரு. அவ சின்ன பிள்ளை, அவளுக்கு என்ன தெரியும்? கையில காலில் ஏதாவது பட்டுரும். நான் போட்டு எடுத்துட்டு வரேன். நீங்கள் சும்மா இருங்கக்கா, அவளை கெடுக்கிறதே நீங்கள் தான். எப்போ பார்த்தாலும் அவளுக்கு என்ன தெரியும், ஏது தெரியும்னு. கல்யாணம் முடிஞ்சு அவள் வீட்டுக்கு போயிட்டா இன்னும் அவளுக்கு ஒன்றும் தெரியலன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பின்ன எப்படி அவள் வீட்டில் குடும்பம் நடத்துவா? போய் காப்பியை போடு போ. அம்மா அம்மா, இம்மா இந்த மைனியை பாருமா. எப்போ பார்த்தாலும் என்னை அதை செய்ய இதை செய்யன்னு சொல்லிட்டே இருக்கு. என்னடி, எதுக்கு இப்படி காலையிலே கத்திட்டு கிடக்க? ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா போதும். மைனிக்கும் சம்மந்திக்கும் ஒரே அக்கா போறாதான் இருக்கு. என்னத்துக்கிட்டி? இம்மா பாருமா, இந்த சின்ன மைனி எப்போ பார்த்தாலும் என்னை அதை செய்ய இதை செய்யன்னு சொல்லிட்டே இருக்கு. ஒரே தொந்தரவா தான் இருக்கு இதோட. காஃபி கேட்டேன் பெரிய மைனிட்ட, அவங்க போட்டு தரேன் தான் சொன்னாங்க. இந்த மைனி நீ போய் போடுன்னு சொல்லுது. இப்படி தானா? இதுக்கு தான் இந்த வாரத்து வரியா? சரி, ஒரு நாள் உங்க கையால குடிக்கணும்னு நினைச்சிருப்பா. நீ போட்டு தான் கொடுத்தா என்ன? எப்ப பார்த்தாலும் அவளையே வேலை வாங்கிக்கிட்டு இருக்கீல. ஒரு நாள் அவளும் ரெஸ்ட் எடுத்துட்டு போறா. நீ காப்பியை போட்டா என்ன? தள்ளிக்கோ, நான் போடுறேன். அத்தை, நீங்கள் போடக்கூடாது. நீ காஃபி அவள் தான் போடணும். எப்போ பார்த்தாலும் எல்லாரையும் வேலையை விட்டே இருக்கா. இப்படியே இருந்தானா அவள் வீட்டில் போய் எப்படி வேலை பழகுவா? சும்மா இருங்க. அதனால தான் அவள் புருஷன் எங்கள் அக்கா அனுப்பி விட்டுருக்காரு. முதல்ல அவள் சொல்கிற வேலையை செய்யட்டும். முதல்ல போய் காஃபி போட சொல்லுங்க. வாமா, போடுறதுக்கு என்ன? அவளே ஒரு சோம்பேறி. அவ காப்பி போட்டா நல்லாவும் இருக்காது, வாய்க்கு ருசியா வேணும்ல. இவ மூத்தவ தான் நல்ல காப்பி போடுவா. அதான் அவளை சொல்லுவேன். இவ காப்பி போட்டு எவன் குடிக்கிறதுக்கு? நான் போட்டு தரேன் உனக்கு. சும்மா இருங்க. எப்போ பார்த்தாலும் நீங்கள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு சும்மா இருங்க. இன்னைக்கு அவள் தான் காஃபி போடணும். ஏய், நீ போய் காஃபி போடு. அவ தான் சொல்றாள்ல, உன் கையில காப்பி குடிக்கணும்னு அவளுக்கு ஆசையா இருக்கு. போய் போடு போ. போமா, எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுல இந்த மைனியோட ஒரே டார்ச்சரா தான் இருக்கு. எல்லாம் பேசக்கூடாது. அவ உன் மைனி, அவளை மரியாதை இல்லாம பேசுவியா? போ. அவ கோவப்பட்டாலும் குணத்துல ரொம்ப வசந்தவா. கோவம் இருக்கிற இடத்துல தானே குணம் இருக்கும். உனக்கு நல்லதுக்கு தானே சொல்றா. போய் செய்யி போ. இங்கே எங்கே போறிய? வாங்க ரூமுக்கு போவோம். காப்பியை போட்டு அவள் எடுத்துட்டு வருவா.
சுமித்ரா அவ சின்ன பிள்ளை சுமித்ரா. காஃபி போட எம்பட்டு நேரம் ஆகும், நானே போட்டுருவேன். சும்மா இருங்க, வாங்கன்னு சொன்னல, வாங்க. அம்மா நீ எப்ப பார்த்தாலும் அவளுக்கு ரொம்ப தான் சப்போர்ட் பண்ற. பாரு ஒரு நாள் காப்பில முளாத்தபடி அள்ளி போட போறானா இல்லையான்னு. எதுக்கு அவளுக்கு இவ்வளவு பயப்படுற? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? கூறு இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. உன் மாமியா காரி உன்னை என்னத்துக்கு இங்க அனுப்பி விட்டா தெரியுதா? அவ மவனுக்கு கார் வாங்கி கொடுக்கணும்னு. இந்த காரை எப்படி வாங்குறது? இவளை வச்சுதான் வாங்கணும். மாசம் 30,000 ரூபாய் சொலையா கொண்டாந்து கொடுத்தா. பின்ன அவட்ட கோச்சிட்டு உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணான்னு இருக்க சொல்றியா? அம்மா காசுக்காக அவ சொல்றதெல்லாம் செய்ய முடியுமா? அறிவு கட்டவளை, காசு தாண்டி உலகம். காசு இல்லாம என்ன இருக்கு? காசு இல்லாம ஒண்ணும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. சும்மா போய் ஒரு காப்பியை படுத்து உனக்கு எம்பிட்டு நேரம் ஆகும்? எப்ப பார்த்தாலும் அவட்டையே ஏத்துக்கிட்டு நிக்கிற. போ, உங்ககிட்டலாம் இருக்கிறதுக்கு பேசாம என் மாமியா வீடு கூட பரவாயில்லன்ட்டு போயிருவேன். அதுக்கும் அவ தான் வேணும் கார் வாங்கி தரதுக்கு. பொறுமையா இரு, போ. என்ன பாடுபடுத்துதுவோ? அக்கா காபி குடு, பசிக்குது, இட்லி குடு. அக்கா காபி குடுக்கா. நீ வேற சும்மா ஈரண்டி, எப்பா பார்த்தாலும் அதை குடி இதை குடுன்னுக்கிட்டு தின்னுக்கிட்டே இருப்பியா? கிரைண்டராட்டி காபி குடுக்க போறியா இல்லையா? இல்ல உன் மண்டைய உடைச்சிருவேன். மரியாதை காபி குடு. மைனி இருந்தா இந்நேரம் எனக்கு காபி கூத்திருக்கும். மரியாதை காபி குடு. எனக்கு மாதிரி இருந்துக்கிட்டு நீ வரத்திருக்க என்னோட தாங்கவே முடியல. போ, எடுத்துட்டு வரேன். ரெண்டு போயா இருக்கட்டும். மரியாதையா காபி போடு, போ. ஓ ஐயோ, இந்த வீட்டுல இந்த சில்லுவண்டுக்கெல்லாம் நான் பயப்பட வேண்டியதா இருக்கு. என்ன பாடுபடுத்தி எடுக்குதுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டு அண்ணன் கறி வாங்க போச்சா இல்லையா? ஒரே பசி. இன்னைக்கு இந்த மைனி பிரியாணி போடுமா, கறி குழம்பு வைக்குமா, இல்ல மீன் குழம்பு வைக்குமா, இல்ல சிக்கன் குழம்பா, என்னன்னு தெரியலையே. அண்ணே நான் இங்க உட்கார்ந்துருக்கேன், நீ என்ன பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போற. என்ன கடைக்கு போயிட்டு வந்துட்டியா? கடைக்கா? என்னத்துக்குமா கடைக்கு? என்ன வேணும் உனக்கு? என்னண்ணே இப்படி கேக்குற? ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா எதுக்கு கடைக்கு போயிட்டு வந்துட்டியான்னு கேட்பேன். கொஞ்சம் கூட யோசிக்காம பதில் சொல்லுவியா? கடைக்கு போயிட்டு வந்துட்டியா இல்லையா? என்னம்மா நீ? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா கடைக்கு போயிட்டு வந்துட்டியா, கடைக்கு போயிட்டு வந்துட்டேலான்னு விசாரிக்காள. என்னத்துக்குன்னு இன்னுமா புரியல உங்களுக்கு? 4 கிலோ கறியை எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்கன்னா நல்ல ஓரமா உட்காந்து வக்கனையா தும்பா. அதுக்குதான் கேக்குறா. மைனியா என்ன மைனி இப்படி எல்லாம் பேசுறிய? அதுக்குதான் கேட்டேன். அண்ணன் போய் கறி எடுத்துட்டு வந்துட்டான்னு தெரியணுமே, அதான் கேட்டேன். நீங்க என்னதான் என்னைய பேசினாலும் நான் வீஞ்சிட்டு உடனே வீட்டுக்கு போயிருவேன்னு நினைக்காதீங்க. போங்க மைனி, சடனே சோத்த பொங்குங்க. பிரியாணி பண்ணீங்களா, இல்ல ரசம் வச்சு தொக்கு மாதிரி வைக்க போறீங்களா, இல்ல கறி குழம்பா, இல்ல சுக்காவா, வறுவல் பண்ண போறீங்களா, என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க மைனி. ஆமா, கொடுத்து வச்சிருக்க பாரு, வக்கனையா வடிச்சு கொட்டணும். அதை சரியா இதை சரியான் நல்லா சுத்தி சுத்தி வளைய வருவேன். 4 வீட்டுல குசும்ப பேசிட்டு உனக்கு நான் வக்கனையா ஆக்கி போடுவேன். என்ன மைனி இப்படி பேசுறிய? உங்களுக்கு நான் ஒரே ஒரு நாத்தனாரு, நான் வந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கேன், நீங்க என்ன இப்படி பேசுறீல? சரி மரியாதை தான் கொடுக்கல, கொஞ்சம் சாப்பாடாவது நாக்குக்கு ருசியா செஞ்சு போடலாம்ல. என்னைக்காவது ஒரு நாள் நீ வந்திருந்தனா நாக்குக்கு ருசியா வக்கனையா செஞ்சு போடுவேன் தான். நீ 4 பூரா இங்க நடு வீட்டுக்குள்ளதான் குத்த வச்சிருக்க. பின்ன உனக்கு எங்கிட்ட இருந்து நான் ஆக்கி போட. அண்ணன் பாருன்னு மைனி என்னை எப்படியெல்லாம் பேசுறாவன்னு. அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீ ஒரு வேலை செய்ய மாட்டுக்க, எல்லா வேலையும் அவ தலையில போட்டுட்டு ஊர்வம்ப பூரா இழுத்துட்டு வர. ஒரு வீடு விடாம குசும்பு பேசிக்கிட்டு திரியிற. பத்தாவதுக்கு வீடா வட்டிக்கு பைசா வாங்கி என்னைய கடனாளி ஆக்குற. பின்ன அவ இப்படித்தான் பேசுவா. நானும் ஒரு வீட்டுக்கும் போக கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த மைனி படுத்துற பாட்டுல என்னையால பேசாம இருக்க முடியல. நான் என்ன செய்யட்டும்? எப்ப பார்த்தாலும் நான் காசு கேட்டா நீ கொடுக்க மாட்டேங்க, நீ கொடுத்தனா நான் ஏனே கடன் வாங்க போறேன். இவ திருந்த மாட்டா. இவளை இழுத்து கொண்டு அவ புருஷன் வீட்டுல விடுங்க, இல்லனா நம்ம தலையில கல்ல தூக்கி போட்டாலும் போட்டுருவா. இவ அப்படிப்பட்ட ஆளுதான். என்ன பாடு படுத்தி எடுக்கிறா. இந்த லட்சுமியை காட்ட போய் 1500 ரூபாய் வட்டிக்கு காசு வாங்கியிருக்காளே, அப்ப இவளை என்னன்னு சொல்ல? ஐயோ நான் எப்ப வாங்கினேன்? யாரு சொன்னா உங்ககிட்ட?
பொறு, உன் புருஷங்கிட்ட முதல்ல போய் பேசிட்டு வரேன். உன்னைய கையோட முடிக்கி பத்துறேன்னா இல்லையான்னு பாரு. இந்த அம்மா சாவும் போது உன்னைய என் கையில கொடுத்துட்டு செத்துச்சு. இன்னே வரைக்கும் உன்னோட எனக்கு போராட்டமா தான் இருக்கு. உங்க டைலாக நிப்பாட்டுங்க. 30 வருஷமா இதை தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. மரியாதையை இவளை இழுத்து கொண்டு அவ வீட்டுல விடுங்க. இனிமேலாம் இவளுக்கு சோறு வடிச்சு கொட்ட என்னால முடியாது. என்னைய பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையானே. அண்ணே மன்னிச்சிருண்ணே. இனிமே யார் வீட்லயும் கடன் வாங்க மாட்டேனே. அண்ணே ப்ளீஸ்ண்ணே. நீ எல்லாம் திருந்த மாட்ட. பொறு பொறு, வேலையா உன் புருஷனை போய் பார்த்துட்டு வர்றேன்னா இல்லையான்னு பாரு. லட்சுமி அக்கா இருக்கு உனக்கு. ஏட்டி அடுத்த வீட்டுல போய் அங்க ஏன் போய் அந்த கிளவிட்ட கடன் வாங்குறியே? எங்கிட்ட வாங்குங்க. 1 மாசம் இல்லைன்னாலும் 1 மாசம் மெதுவா திருப்பி கூட்டிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னியே. இன்னைக்கு என் மைனிக்காரிட்ட போட்டா கொடுத்துருக்க. இதுக்கு நான் அந்த கிளவிட்டையே கடன் வாங்கியிருப்பேனே. இருக்கு உனக்கு. என்னமோ வட்டி இல்லாம சும்மா கடன் கொடுக்குற மாதிரில ஆள் ஆளுக்கு சொல்லி பத்த வச்சிருக்கா. இன்னைக்கு அவளுக்கு இருக்கு.